ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? அதிமுகவின் எதிர்காலத்தை நீத்து போக செய்வதற்கு சாணக்கிய தந்திரத்தோடு திட்டம் போடுகிறார்கள் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு பேசியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக பட்ஜெட் மார்ச் 14ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்டது. அதில் 2 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு அவரவர் விருப்பத்திற்கேற்ப டேப்லெட் அல்லது லேப்டாப் வழங்கப்படும். இதற்காக 2000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்ற அறிவிப்பு இடம்பெற்றது. இதையடுத்து நடந்த பட்ஜெட் மீதான விவாதத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி 10,000 ரூபாயில் எப்படி லேப்டாப் வழங்க முடியும் என்ற கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளித்த தங்கம் தென்னரசு 2 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு 2000 கோடி ரூபாய் மதிப்பில் லேப்டாப் வழங்கப்படும் என்று பதிலளித்தார். மேலும் பேசிய அவர், முன்னாள் அமைச்சர் தங்கமணி கூட்டல் கழித்தல் கணக்கை சட்டமன்றத்தில் போட்டுக் கொண்டிருக்கிறார். ஆனால் அதிமுகவின் கூட்டல் கழித்தல் கணக்கை வேறு ஒரு இடத்தில் உட்கார்ந்து யாரோ போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதிமுகவின் எதிர்காலத்தை நீத்து போக செய்வதற்கு சாணக்கிய தந்திரத்தோடு திட்டம் போடுகிறார்கள். அதிமுகவின் மடியில் இருக்கும் கணத்தை யாரோ பறிக்க முயற்சிக்கிறார்கள். அவர்களிடமிருந்து அதிமுக கவனமாக இருக்க வேண்டும். இதை கூறியதும் வானதி சீனிவாசன் சிரிக்கிறார். அப்படியென்றால் பூனைக்குட்டி வெளியே வந்துவிட்டது என்று அர்த்தம் என தங்கம் தென்னரசு பேசியிருந்தார். அவரது இந்த பேச்சுக்கு அதிமுக எம்எல்ஏக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். தங்கம் தென்னரசுவின் பேச்சுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்து செய்தியாளர்களிடம் பேசுகையில், பட்ஜெட் கணக்கு போடுவதுதான் நிதியமைச்சரின் வேலை. அதை அவர் சரியாக செய்யட்டும். எங்கள் கணக்குகளை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். அதிமுகவை பொறுத்தவரை கொள்கை வேறு, கூட்டணி வேறு. திமுக அரசு ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டிய அரசு. எங்களுக்கு திமுக மட்டுமே எதிரியாகும். அவர்களுக்கு வேண்டுமென்றால் மற்றவர்களோடு கூட்டணி அமைத்துக் கொள்வார்கள். அதிமுக அலுவலகம் தாக்கப்பட்ட போது பாதுகாப்பு கோரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தோம். ஆனால் திமுக அரசு எங்களுக்கு போதிய பாதுகாப்பு கொடுக்கவில்லை. இனி திமுகவின் வார்த்தை ஜாலங்களுக்கு மயங்க மாட்டோம் என்று எடப்பாடி பழனிசாமி பதிலளித்தார். அதிமுகவை நீத்து போக செய்ய யாரோ முயற்சிக்கிறார்கள் என்று தங்கம் தென்னரசு பேசியதும் அதற்கு எடப்பாடி பழனிசாமி பதிலளித்ததும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.